விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் 24 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இந்த கோர விபத்து நேர்ந்தது எப்படி? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விருதுநகர் அருகே உள்ள கட்டனார்பட்டியில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஈஸ்வரி என்பவருக்கு சொந்தமான வனஜா பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் நேற்று வழக்கம்போல் பட்டாசு தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மூலப்பொருட்கள் உராய்வின் காரணமாக திடீரென பயங்கர வெடிவிபத்து நேர்ந்தது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் அதிர்வு உணரப்பட்டதோடு விண்ணை முட்டும் அளவிற்கு புகை கிளம்பியதால் சுற்றுவட்டார கிராம மக்கள் பீதியடைந்தனர். இந்த வெடிவிபத்தில் 4 அறைகள் தரைமட்டமான நிலையில் சில அறைகள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தி இடிபாடுகளில் சிக்கியிருந்த உடல்களை மீட்டனர். மேலும் சிலரை படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதித்தனர். வீட்டுக்காரமாக 2 பையங்க ரொம்ப இழப்பா இருக்கு. எனக்கு பிள்ளைகள் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. எனக்கு நாங்க பட்டாசு வேலைக்கு போனது சரி, எங்களுக்கு பிழப்பு. மற்ற வேலைக்கு இல்லை, வேலை இல்லை. நாங்க என்ன வேலைக்கு என் பிள்ளை வீட்டு போய் இந்த அமதோசனம் ஆயிடுச்சு. நான் என்ன செய்யணும்? எங்க வீட்டுக்காரோட அண்ணன் ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்கண்ணே. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பையன் இருக்கான் சின்ன பொண்ணு. இந்த பிள்ளையும் சின்ன பொண்ணு தான். அவங்க 2 பேத்துக்கு வாழ்வார வேணும். அம்மாவோட கடைசி தங்கச்சி, அதுக்கு முந்தின தங்கச்சி 2 பேர் இறந்துட்டாங்க. முந்தான சித்திக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். சித்தப்பா இறந்து 2 வருஷம் ஆகுது. அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க. எல்லாமே கவனக்குறைவினால நடக்கிறது. இது இனிமேல் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். வேற வழி சாப்பாடு, அந்த வேலை பார்த்தா தான் ஒரு வேளை சாப்பாடு அப்படின்றப்ப போய் தானே ஆகணும். விபத்துக்கு பின்னரும் பட்டாசுகள் இடைவிடாமல் வெடித்துக் கொண்டிருந்ததால் மீட்பு பணியில் சிரமம் இருந்தது. மீட்பு பணியின் போது பட்டாசு வெடித்ததில் தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் என 12 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் விபத்து நேர்ந்த இடத்தை அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். லீவு நாளாக இருக்கிறது, நிறைய பேர் வந்து வேலைக்கு இருக்காரு. அந்த செட்டை அப்படியே அமுக்கி எல்லோரும் மிகப்பெரிய சேதத்தை நம்முடைய மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா, மாவட்ட SP ஸ்ரீநாதா, மதுரை சரக DIG அபினவ்குமார் ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்தனர். சண்டே இதில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் மேஜர் வயலேஷன் ஒன்று. பட் லைசன்ஸ்டு ஃபேக்டரி இது. பட் வாட் ஆர் த வயலேஷன்ஸ் வில் டேக் ப்ராப்பர். காகித குழாய்கள், அட்டைகளை சேமித்து வைக்கும் குடோனில் 35க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை ஒரே அறையில் அமர வைத்து பாதுகாப்பற்ற சூழலில் பணி செய்ய வைத்ததால் உயிரிழப்பு அதிகரித்ததாக கூறப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான ரசாயன மூலப்பொருட்களை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சரவெடி பட்டாசு தயாரித்ததும் அம்பலமாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு விதிமீறல் காரணமாக இந்த ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பட்டாசு ஆலை விபத்து தொடர்பான விசாரணைக்கு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தலைமறைவாக உள்ள ஆலையின் உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேவையான அனைத்து உதவிகளையும் ஒருங்கிணைக்க மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 21ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. வரும் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 5 நாட்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கடலோர தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பத்துடன் காற்றில் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்களுக்கு உடல் ரீதியான அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணித்துள்ளது. காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் புழுக்கம் சற்று கூடுதலாக உணரப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை நகரில் 1000 மினி பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டக்கூடிய நிலையில் சென்னை மாவட்டத்திற்கென்று பிரத்யேக தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைமையகமான அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த அறிக்கையில் சென்னையில் 1000 மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் மழைநீர் வடிகால் பணிகள் 2027க்குள் முடிக்கப்படும் என்றும் தெருநாய் பிரச்சனைகள் சரி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும். ஏன்னா ஒரு காலத்தில் ஹைதராபாத், பெங்களூர்லாம் சொல்றாங்க. இப்போ சென்னை அதை மேட்ச் பண்ற அளவுக்கு, அதை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஒரு சர்வதேச சிட்டியா உருவாக்குறதுக்காக ஒரு 20,000 ஹை வேல்யூ ஜாப்ஸ் உருவாக்குறதுக்காக அந்த ஈகோ சிஸ்டத்தை உருவாக்க போறோம். குளோபல் டேலண்ட் கேட்வே திட்டத்தின் கீழ் உலகத்தர உட்கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் AI உள்ளிட்ட உயர்தர திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையின் வளர்ச்சி என்றாலே திமுக தான், திரும்பும் பக்கமெல்லாம் தெரியும் என்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் திமுக உருவாக்கியவையே என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விஜயின் ஆதரவாளர்கள் அதிமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக்காவால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றார். விஜய் அவர்களுடைய நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும். எங்க நோக்கமோ திமுகவை அகற்ற வேண்டும். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது. அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும். அது நடக்கும். அதே சமயம் தமிழ்நாட்டை ஆள பிறந்தவர் விஜய் என்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேசினார். இது எப்படி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சொற்கள் நம்மை வசமாடினாலும் சரி, காய்க்கின்ற மரத்திற்கு தான் கண்ணடி விடும். ஆகவே நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட போது 41 நாட்கள் சாதாரண உறுப்பினராக பணியாற்றி சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்துள்ளதாக கூறினார். சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பல்வேறு கிறிஸ்தவ அமைப்பினரும் ஆயர்களும் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கும் நிலையில் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் ரோமன் கத்தோலிக்க இறைச்சபை சென்னை மறைமாவட்ட முன்னாள் பேராயர் AM சின்னப்பா, தென்னிந்திய திருச்சபை ஆயர் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன், ஜீசஸ் கால்ஸ் அமைப்பின் ஸ்டெல்லா ரோமிலோ பால் தினகரன், இயேசு மீட்கிறார் அமைப்பின் பொன்பாண்டி இன்பரசு உள்ளிட்டோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அப்போது சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இது தொடர்பாக தமிழக ஆயர் பேரவையினரும் தமிழ்நாடு கிறிஸ்தவர்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினரும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 தேர்தலை பொறுத்தவரை யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட மதவாத சக்திகள் தோற்க வேண்டும் என்பதில் தெளிவு பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். சிறு சிறு கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்கு வங்கியை சிதறடிப்பதன் மூலம் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வளர இடமளித்துவிடக் கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிறிஸ்தவர்கள் என்பதற்காக எவரையும் ஆதரிக்காமல் கட்சிகளின் கொள்கைகள், செயல்பாடுகள் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தமிழக ஆயர் பேரவையினர் வலியுறுத்தியுள்ளனர். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் 13% இருந்த குற்றப் பின்னணி கொண்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கை இந்த முறை 18% அதிகரித்திருப்பதாக ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டு தேர்தலில் களம் காணும் 4023 வேட்பாளர்களில் 3992 பேரின் பிரமாண பத்திரங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி குற்றப் பின்னணி கொண்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கை 722 அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை முயற்சி, பெண்களுக்கு எதிரான வன்முறை போன்ற தீவிர வழக்குகள் 404 வேட்பாளர்கள் மீது இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக அதிமுகவைச் சேர்ந்த வேட்பாளர்களில் 69% பேரின் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ், பாமக வேட்பாளர்களில் தலா 50% பேர் மீதும், பாஜகவில் 48% பேர் மீதும், திமுக மற்றும் தாவேக வேட்பாளர்களில் தலா 40% பேர் மீதும் வழக்குகள் இருப்பதாக ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. மொத்த வேட்பாளர்களில் 25% பேர், அதாவது 981 பேர் கோடீஸ்வரர்கள் என்றும், தாவேகாவைச் சேர்ந்த 8 பேர் உட்பட 22 வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு 100 கோடிக்கு மேல் இருப்பதாகவும் ஆய்வறிக்கை கூறியுள்ளது. அதிகபட்சமாக அதிமுக வேட்பாளர் லீமாரோஸுக்கு 5863 கோடி ரூபாயும், விஜய்க்கு 648 கோடி ரூபாயும், ஆதவ் அர்ஜுனாவுக்கு 534 கோடியும் சொத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தீப்பந்தங்களை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர்.
மணிப்பூரில் தற்போது மெய்தி இனத்தைச் சேர்ந்த கெம்சன் சிங் தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இங்குள்ள விஷ்ணுபூர் மாவட்டத்தில் மொய்ராங் டிராங்பாலி பகுதியில் வீடு ஒன்றின் மீது கடந்த 7ஆம் தேதி மர்ம நபர்கள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தை கண்டித்து அன்றைய தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் போராட்டக்காரர்கள் 3 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் கிழக்கு இம்பாலில் மெய்ரா பைபி என்ற அமைப்பு சார்பாக நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தீப்பந்தங்களை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அப்போது தேசிய குடிமக்கள் பதிவேட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன் நடைமுறைப்படுத்த வேண்டும், தேசிய நெடுஞ்சாலையை மக்கள் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும், போதைப் பொருள் கடத்தல் கும்பலை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை நாளையுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வருகிற வியாழக்கிழமை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கூட்டணி கட்சியினருக்கு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தளி செல்லும் சாலையில் உள்ள அந்திவாடி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் திமுக கூட்டணி தவிர பிறருக்கு அளிக்கும் வாக்கு பாஜகவுக்கானது என்றார். 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டை சுத்தி வர்ற ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க முடியும். பாஜக உள்ள வந்துடும் என்று சொல்றது இதை பேச்சுக்கு சொல்றதில்ல. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தவிர்த்து வேறு யாருக்கு வாக்களித்தாலும் அது நேரடியாக பாஜகவுக்கு போடுகிற வாக்கு தான். தப்பி தவிர அவங்க வந்தா நான் இவ்வளவு நேரம் தொண்டை வலிக்க பட்டியல் போட்டு சாதனை திட்டங்கள் எல்லாம் சொன்னேங்க, அதெல்லாம் நிறுத்திடுவாங்க. தான் காரில் செல்லும் போது கிரிக்கெட் பார்த்ததை விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பதிலடி தந்தார். பழனிசாமி அவர்களே, காரில் போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்ட முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களே, அதுதான் கேவலம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், ஒரு முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்குறது தப்பு இல்லை. முதலமைச்சராக இருந்துட்டு தூத்துக்குடியில் 13 அப்பாவைகளை சுட்டு கொண்ட டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களே, அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம். இதே கூட்டத்தில் பேசிய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கன்னடத்தில் பேசி வாக்கு சேகரித்தார். ನೀವೆಷ್ಟೋ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರಿ, ಸುಳ್ಳಾಡ ಮೋದಿ ಅಂದ್ರೆ ಸುಳ್ಳು. ಈ ಬಿಲ್ಲನ್ನ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಹೊರಗಡೆ ತಂದು ಇದಕ್ಕೆ ಸುಟ್ಟು ಭಸ್ಮ ಮಾಡಿದ್ರು. ಆವಾಗ ಇಡೀ ದೇಶ ಎಚ್ಚರಾಯಿತು, ಯಾಕೆ ಸ್ಟಾಲಿನ್ ಹಿಂಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಎದರಿಗೋಸ್ಕರ. ಅರೆ ಸ್ಟಾಲಿನ್ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವವನ್ನು ಉಳಿಬೇಕು ಅಂತ ಹಿಂಗೆ ಮಾಡಿದ್ದಾನೆ ಹೊರತಾಗಿ ನಿಮ್ಮಂಗೆ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವವನ್ನು ತೆಗಿಬೇಕು ಅಂತ ಮಾಡಿಲ್ಲ. ஓசூர் கூட்டத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மயிலாப்பூர், ஆயிரம் விளக்கு, தியாகராய நகர் பகுதிகளிலும் திமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். கரூரில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மணல் கொள்ளையர்கள் மீதும் திமுக அரசுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீதும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு மக்களை கவர்ச்சிகரமா பேசி ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல பட்டியலை அடைக்கின்ற கட்சி நாட்டுக்கு தேவையா? எங்கெங்க மணல் அள்ளப்படுது, எந்தெந்த லாரி அள்ளப்படுது, அந்த லாரியுடைய ஏன் முழுவதும் பதிவாகியிருக்குது. ஆகவே அதிமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமைந்தவுடன் மத்திய அரசு துணையோடு சேட்டலைட்டில் பதிவு செய்யப்பட்ட அதையெல்லாம் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்டு இந்த மன கொள்ளையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதனிடையே பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக மொடக்குறிச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரித்தார். மாலையில் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலிலும் வழிபாடு நடத்தினார். பின்னர் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவாக ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரித்தார்.
திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தாவேக தலைவர் விஜய் இரண்டாவது முறையாக பரப்புரை மேற்கொண்டார். அந்தோனியார் தேவாலயத்தில் மண்டியிட்டு வழிபாடு செய்த விஜய் அம்மன் கோவிலிலும் மசூதியிலும் பிரார்த்தனை செய்தார். இரண்டு இடங்களில் விஜய் பேசுவார் என்று கூறப்பட்ட நிலையில் எங்கும் பேசாமலேயே திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு சென்னை வந்தார். எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். மகளிருக்கான இடஒதுக்கீட்டை நிறைவேற்றவிடவில்லை என பிரதமர் மோடி நாடகமாடுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் விமர்சித்துள்ளார். கிள்ளியூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து KC வேணுகோபால் பரப்புரை செய்தார். தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் பிரதமர் மோடியின் நாடகம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்றார். നാട്ടിലെ ജനങ്ങളെ പ്രത്യേകിച്ച് സഹോദരിമാരെ തെറ്റിദ്ധരിപ്പിക്കാനുള്ള നാടകമായിട്ട് ഇറങ്ങിയിരിക്കുകയാണ്. ഈ നാടകം തമിഴ്നാട്ടിൽ ചിലവാകാൻ പോകുന്നില്ല. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள இளஞ்சியமங்கலம் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாக அறிவித்துள்ளனர். கிடங்கூர் மற்றும் இளஞ்சியமங்கலம் கிராமங்களுக்கு இடையே ஓடும் சிறுச்சுடி ஆறு மீது பாலம் அமைக்கப்படாததால் மக்கள் கடும் அவதிப்படுகின்றனர். மழைக்காலங்களில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இந்த முறை தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். தொகுதி மறுவரைய மசோதாவுடன் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை இணைத்தது வஞ்சக செயல் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்தவர் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு யாரும் எதிரி இல்லை என்றார். நான் கேட்கிறேன் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களை, இந்த மசோதாவை மட்டும் தானே நீங்கள் தாக்கல் செய்திருக்க வேண்டும்? எவ்வளவு வஞ்சக நோக்கத்தோடு மகளிருக்கு இத்தனை இடங்களில் ஒதுக்குகிற மசோதாவை இதோடு சேர்த்து ஏன் இணைத்தீர்கள்? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனன் தனது தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலப்பாடி, நேசல் உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டவர் விளைநிலத்தில் இறங்கி பெண்களுடன் சேர்ந்து நாற்று நட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தான் முதலமைச்சர் ஆக்கியவரே தன்னுடைய முதுகில் குத்திவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தெரிவித்துள்ளார். எடப்பாடி தொகுதியில் பரப்புரை செய்தவர் மக்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு தனக்கு இருப்பதாக கூறினார். நான் நம்பியவர்களே என் முதுகில் குத்திவிட்டார். அவர்களுக்கு அப்படி என்ன நான் கெடுதல் செய்துவிட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. உங்களை முதல்வர் ஆக்கியது மிகப்பெரிய குற்றமா? இதற்காகவா என்னை கட்சியிலிருந்து தூக்கி எறிஞ்சீங்க? தஞ்சை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் மின் வியாபாரம் செய்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். இதேபோன்று ராசிபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மதிவேந்தன் உழவர் சந்தையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எந்த முகத்துடன் மக்களிடம் வாக்கு கேட்கிறார் என்று தெரியவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி திமுக வேட்பாளர் துரைக்கி சரவணனை ஆதரித்து வாக்கு சேகரித்தவர் அதிமுகவை பாஜகவுடன் ஒன்றிணைத்து ஒரே கட்சியாக சேர்த்துக் கொள்ள வேண்டியதுதானே என்று கடுமையாக சாடினார். எந்த முகத்தோடு மோடி வந்து இங்க பேசுறாரு? எந்த முகத்தோடு எடப்பாடி வந்து பேச முடியும்? நான் அதிமுக நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க தேர்தலில் போட்டியிடுங்க வேணாம்னு சொல்லலை, நீங்க மோடியை கூட ஆதரிங்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை சதி பண்ணி திட்டமிட்டு குறைக்கக்கூடிய அந்த கொடுமையை நீங்கள் ஆதரிக்கிறீர்களே, இது நியாயமா? இது